ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் சுகமாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது உங்கள்கிட்ட இருக்கிற பழைய ஷோவில் வச்சு பழைய துப்பட்டா வச்சு ஒரு நியூ ட்ரெண்டிங்கான ப்ளவுஸ் மாதிரி போஞ்சோ ஒட்டு செய்கிறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். உங்களுக்கு இதுக்கு 5 minutes காணும். ஓகே, நீங்கள் ஷோலில் முதல் செய்கிறதுக்கு முதல் இதை நீங்கள் ஷோலன்னு சொல்லி டிசைட் பண்ணிவிட்டு பாருங்க. அப்படி செய்ய வேண்டும். இந்த உங்களோட துப்பட்டாவை எடுத்து இப்படி ஒரு கப் ஃபோல்ட் பண்ணுங்க. ரைட், அதே மாதிரி இப்படியும் ஃபோல்ட் பண்ணி கொள்ளுங்க. அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இங்கால 4மே ஓப்பன் பண்ண சைடு இருக்கும். இங்கால இப்படி இங்கே நாங்கள் நெக் கட் பண்ண போகிறோம். அப்படி இங்கே இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு 4.5 inches சைஸில் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. இங்கே இருந்து 1.5 inches சைஸில் மார்க் பண்ணி கொள்ளுங்க. அதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணி இதில் நெக் கட் பண்ணி கொள்ளலாம். அதே மாதிரி உங்களோட ஹைட்டுக்கு ஏற்ப இதை மார்க் பண்ணி கொள்ளுங்க. இவ்வளவு நீளம் தேவையன்று நார்மலாக 22 inches நார்மலாக ஒரு லெகின்ஸுக்கோ ஜீன்ஸுக்கோ வேர் பண்ணுற போஞ்சோக்கு எல்லாருமே ஒரு 16 to 17 inches இருக்கும். எல்லா துப்பட்டாவும் ஒரு ஐடியல் சைஸில் இருக்கிறபடியாக இந்த பாயிண்ட்ல இருந்து இங்கே இருக்குது. இவ்வளோத்தையும் நாங்கள் ஒரு கர்வ் ஷேப்பில் இப்படி மார்க் பண்ணிக்கொள்ளணும். க்ளாத்தில் மார்க் பண்ணிவிட்டு இதை நாங்கள் கட் பண்ணி எடுக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்க, இங்கே நான் நெக்கை கட் பண்ணுறேன். ஓகே, அதுக்கு பிறகு நான் இந்த மார்க் பண்ணி இருக்கிற கர்வ் ஷேப்பையும் கட் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு விளங்கும். இப்படி தான் இந்த போஞ்சோ செய்ய போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு எங்களுக்கு அதுக்கு என்ன தேவைன்னு சொன்னால், நீங்கள் யூஸ் பண்ணாத ஒரு பழைய ஷோல் தேவை. துப்பட்டா மார்க் பண்ணுறக்கு ஒரு பென்சில், சிசர்ஸ், மெஷரிங் டேப், 2-3 சேஃப்டி பின் தேவை. ஓகே, நாங்கள் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட இருக்கிற அந்த ஜூஸ் பண்ண இது நான் ஜூஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஷோல்ஸ். ஸோ அதை வச்சுட்டு இது நான் இப்போ ஜூஸ் பண்ணுறது இல்லை, இது எடுக்கிறேன். எப்படி அதுங்க இதுக்கு எல்லா ஷோலுமே ஒரு காமன் சைஸில் தான் இருக்கும். ஸோ அதில் பிரச்சனை இல்லை. நீங்கள் இது எவ்வளவு சைஸாக இருந்தாலும் போட்டுக்கொள்ளலாம். XXL சைஸ் வரைக்கும் இந்த போஞ்சோ உங்கள்கிட்ட இருக்கிற நார்மல் சைஸ் ஷோல்லேருந்து துப்பட்டாலேருந்து செய்து கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் டைம் இதை ஃபோல்ட் பண்ணுறேன் இப்படி. செகண்ட் டைம் அதை திருப்பி ஒருக்கா மடித்து செகண்ட் டைம் ஃபோல்டிங் செய்யணும். இந்த மெட்டீரியல் மூவ் ஆகிற மெட்டீரியல்ன்றபடியாக எங்கே ஃபோல்ட் பண்ணியிருக்கிறனோ அந்த இடத்துல ஒரு சேஃப்டி பின்னால் செக்யூர் பண்ணி விட்டேன்னு சொன்னால் எனக்கு அது கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். பாருங்க, 1 2 3 4 4 ஓப்பன் பண்ண சைடு இங்கே இருந்து எந்த பக்கத்தில் இப்படி நான் இது ஃபோல்ட் பண்ணி எடுத்துருக்கேன். முதல் ஒரு கம் அடிச்சு 2ஆம் தடவை மடிச்சிருக்கேன். ஓகே, இப்போ நாங்கள் நெக் கீறதுக்காக இங்காலை சைடில் இந்த போர்ஷனில் 4.5 inches உங்களோட மெஷரிங் டேப்பால் மார்க் பண்ணி கொடுங்க. இதில் அதே மாதிரி இங்கால 1.5. நார்மலாகவே எங்களோட எல்லா துப்பட்டாவிலையும் சேம் சைஸ் தான் இருக்கும். எங்களோட பாருங்க, எங்களோட பேலன்ஸ் நெக் கட் பண்ண பிறகு வர பேலன்ஸ் 16 வருது. நார்மலாக மேக்ஸிமம் 16 to 17 inches இங்கால வரும். அது எங்களோட ட்ரெஸ் மாதிரி அந்த போஞ்சோ செய்கிறதுக்கு மோர் தென் என்ன நல்ல லுக்கில் இருக்கும். ஓகே, அது காணாதன்னு யோசிக்கும். அதே மாதிரி
கீழே வந்து நார்மலாக ஒரு 160 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கிற ஒரு ஆக்களுக்கு வந்து 22 வந்து ஓகே. இல்லாட்டி ஒரு ஜீன்ஸ் போட்டுட்டு இந்த பாயிண்ட்டை போடலாம். நான் பிக்சர்ஸ் வந்து முதல் காட்டியிருக்கேன் பாருங்க. அப்படி இல்லை உங்களுக்கு கொஞ்சம் நீளமாக தேவைப்படுது, இல்லாட்டி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கீழே 25 வரைக்கும் ட்ரை பண்ணப்போ அது உங்களுக்கு லாங்காக இருக்குன்னு ஃபீல் பண்ணால் பிறகு கொஞ்சம் கட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, நான் இப்போ வந்து இதை 24ல் கட் பண்ணுறேன். 24 மார்க் பண்ணிவிட்டு எங்களோட இந்த பொசிஷன் இங்கே இருந்துட்டு ஒரு கர்வ் ஷேப்பில் இதை கட் பண்ண போகிறேன். நான் அதுக்கு ஒரு பென்சிலால் ஒரு கர்வ் கீறி கொட்டுறேன். ஜஸ்ட் இது வந்து ஒரு ப்ராப்பராக இல்லை, ஒரு சும்மா ஒரு எங்கள்கிட்ட வந்து ரெண்டமாக அந்த இதோட வந்து ஃபினிஷ் ஆகிற மாதிரி கீறி கொட்டுறேன். ஜஸ்ட் ஒரு டாட் லைன் போட்டிங்கன்னா ஓகே. ஷேப்லேயே கொண்டு போய் நீங்கள் கட் பண்ணுங்க. நாங்கள் கட் பண்ணிட்டோம். இது வந்து பேலன்ஸ், அது மேற்கும் வேறு இன்னொரு யூஸ் இது எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி ஓகே. இந்த கொஞ்சம் ரெடி ஆகிட்டு இது நெக். இந்த நெக் வந்து நீங்கள் டெக்கரேட் பண்ணணும், இல்லாட்டி ஜஸ்ட் அது நூல் வெளியில் வரும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்டிச் போட்டு விட்டீங்கன்னா ஓகே. அதே மாதிரி இதில் வந்துட்டு ஒரு உள்ளே வந்து ஒரு திக்கான ஒரு ஸ்கினி அல்லது ஒரு திக்கான ஒரு பிளாக் கலரில் ஒரு ட்ரெஸ் மாதிரி ஒரு ஸ்லீவ்லெஸ் ஒன்று போட்டுட்டு நீங்கள் இதை போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நியூ ட்ரெண்டாக இருக்கும். ஆக்சுவலி இது வித்தின் 2 மினிட்ஸுக்குள்ளே 5 மினிட்ஸ் சொன்னால் நான் 2 மினிட்ஸுக்குள்ளே செய்யக்கூடிய ஒரு ஈஸி ட்ரெண்ட் போன்ச்சோ. இந்த போன்ச்சோஸ் இந்த வெரைட்டிஸான பிக்சர்ஸ் வந்து நான் உங்களுக்கு போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். Thank you for watching my video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. தேங்க்யூ. சேஃபாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய். டேக் கேர்.